வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு மாதிரி ஸ்டைலில் சூப்பரான மட்டன் மிளகு குழம்பும் நல்ல காரசாரமான மிளகுக்கறி வறுவலும் பார்க்க போகிறோம். மதுரைக்கே உரிய இந்த சமையலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் மிளகு குழம்புக்கு தேவையானவற்றை பார்க்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி, வெங்காயம் 4 வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதுக்கு எனக்கு ஒரு 5 பெரிய வெங்காயம் தேவைப்பட்டதுங்க. இது தவிர சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, முழு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் தாளிப்பதற்கு. இது கூடயே வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க தாளிப்பதற்கு, கொத்தமல்லி கொஞ்சம். தாளிப்பதற்கும் அரைப்பதற்கும் தேவையான மசாலா பார்க்கலாம். கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, கிராம்பு, சோம்பு, மராத்தி மொட்டு, ஜோதிபத்திரி மசாலா பொருட்களை எடுத்து வச்சுட்டாங்க. இப்போது மட்டனை கழுவிட்டு குக்கரில் வைப்படலாம். எப்போவுமே மட்டனை மசாலாவோட சேர்த்து டேரெக்டாக வைக்கிறத தனியாக வேவிச்சு சேர்த்திங்கன்னா நல்லா வேகுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மட்டனில் தண்ணி சேர்க்கலாங்க. இருந்தாலும் அதில் இருக்க தண்ணி வெளி வருதுங்க, தெரியுதுங்களா? மட்டன் வேவிக்கும் போது ஒரு 8 விசில் வரட்டுங்க. அப்புறமேல் மசாலா போட்டு சமைங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கலந்து மட்டன் வதக்கும் போது மட்டன் ரொம்ப சாஃப்டாக வேகுங்க. நல்லா கலந்து விடலாம். நல்லா வதக்கிங்க. மட்டன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்குங்க. மட்டன் சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் ரொம்பவே சாஃப்டாக வந்துருக்குங்க. இப்போ தாளிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்குங்க. சோம்பு 2 சீரகம் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். கிராம்பு, ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சில் போட்டுக்கலாங்க. பட்டை 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ அது கூடயே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க. வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சேர்த்து வதக்கலாம். கருவேப்பிலை வதங்கின உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா கலராக சேர்த்துக்குங்க. அப்போ குழம்பு கலர் கொடுக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிற மாதிரி கொத்தி விடுங்க. வேகட்டுங்க. சின்ன வெங்காயம் நைஸாக அரைச்சிருக்கீங்க. இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்போட ருசி சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான பொடிகளை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூனுங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். கரம் மசால் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. அப்போ தான் மசாலா வாசனை போகுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. வதங்கிடுச்சிங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எந்தளவுக்கு மசாலா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு பச்சை வாசனை போகுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க.
நல்லா வதக்கிக்குங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் பார்க்குறீங்களா? பார்க்குறதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த மசாலா வேகிறதுக்காக மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இது போதுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இதை சேர்க்கும் போது மட்டன் இன்னும் சூப்பராக இருக்குங்க. குழம்பு வாசனையாக இருக்குங்க. நல்லா சேர்த்து கலந்து விடலாம். மசாலா வாசனை போகணும் இல்லையா? இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், குழம்புல மட்டன் வேக வச்ச தண்ணி தாங்க சேர்த்தோம். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போது வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. நம்ம மட்டன் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு காரணம் தோஞ்சல் தாங்க. நீங்கள் கடையில் தோஞ்சல் கேட்டு வாங்கி சேர்த்து பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டோம் இல்லையா? இது கொதிக்கட்டுங்க. மூடி போடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. தோஞ்சல் சேர்த்தனால இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சூப்பராக தாளிப்பு போடணுங்க. எண்ணெய் சேர்த்துட்டேங்க. இது காயட்டும். இப்போ சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம். பொரியட்டுங்க. பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். எந்த குழம்பாக இருந்தாலும் கடைசியில் தாளிப்பு போடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம குழம்பு வச்ச பிறகு கடைசியாக ஒரு தாளிப்பு போட்டோம்னா இந்த குழம்பு வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வாசனையாக வந்திருக்குங்க. நல்ல வாசனை வருதுங்க. மட்டனோட வாசனை மணக்குதுங்க. இப்போது மிளகு சீரகம் சோம்பு பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த தூளை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்படி ஒரு குழம்பை வச்சு பாருங்கள். சட்டியில் ஒரு சாதம் கூட மிச்சம் இருக்காது. குழம்பு வச்சவங்களுக்கே குழம்பு இருக்காதுங்க, அந்தளவுக்கு காலியாயிருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாசனை அப்படியே தூள் கலப்புதுங்க. நம்ம மிளகுத்தூள் சேர்த்தோம் இல்லையா? கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. திறந்து பார்க்கலாங்க. நல்ல வாசனை மணக்குதுங்க. இப்போ தாளிச்சது சேர்த்துக்கலாம். தாளித்து விட்ட கடாயிலேயே கொஞ்சமாக குழம்பு சேர்த்து அதையும் அந்த குழம்புலேயே ஊற்றிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. வாசனை அப்படியே கம கம கமன்னு மணக்குதுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. ஊர் பக்கங்களில் மட்டன் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக தோஞ்சல் சேர்ப்பாங்க. இப்போ குழம்போட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க. கலந்து விடலாங்க. நீங்கள் இதே முறையில் மட்டன் குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. இதுலேருந்து தேவையான அளவுக்கு குழம்பு எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் குழம்பை வேறு வேறு முறையில் வச்சுருப்போங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள். அந்த மட்டன் குழம்பு அப்படியே ருசிக்குங்க. இப்போது இந்த கொழுப்பெல்லாம் எடுத்துக்கலாம்.
தூஞ்சல், அந்த சின்ன சின்ன எலும்புகள் இதெல்லாம் சேர்த்து குழம்புல போட்டுடலாங்க. எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. நல்லா சுட சுட சாத்தோடு இந்த பிரட்டின மாதிரி இருக்கிற குழம்ப ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்ட கையும் வாயும் மணக்குங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இப்போ குழம்பு எடுத்துட்டோங்க. அடுத்து இது தொடர்ச்சியாக இதோட வறுவலை பார்க்கலாங்க. ஓகேங்க, நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இதே அளவு கூட செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ஆக ஓகன்னு இருக்குங்க. இனி எப்போ இப்படி தாங்க பண்ணுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு வேக விடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த இடத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மசாலெல்லாம் அந்த மட்டன் நல்லா ஏறிடுங்க, அப்படியே அப்சர்வ் ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சமையல் செய்யும் போதே வாசனை தூள் கலப்புதுங்க, அந்தளவுக்கு சூப்பர். பாருங்கள் இந்த மட்டன் எப்படி வந்திருக்குன்னு. இதை வாசனை அப்படி வீடே மணக்குதுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மட்டன் குழம்புக்குரிய விவரங்களை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. எதையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். கறி வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல காரசாரமாக சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்குங்க. இந்த மட்டன் மிளகு குழம்பும் மிளகுக்கறி வறுவலும் எந்த டிஷ் கூட சூப்பராக இருக்குங்க. ஏன் ஒயிட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், எந்த டிஃபன், சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மட்டன் வறுவல் நல்லா சுருண்டு வரணுங்க, நல்லா வதக்குங்க. இது நம்ம 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதுங்க. பாருங்கள், மட்டன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, தெரியுதுங்களா? மட்டன் மிளகு வறுவல் சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தட்டில் எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிற இந்த மிளகு கறியும் மட்டன் குழம்பும் ரொம்ப சூப்பராக காரசாரமாக வந்திருக்குங்க. இப்போ இதை பரிமாறிக்கலாம். இப்போ குழம்பு ஊற்றலாம். பாருங்கள் குழம்போட கலர் எப்படி இருக்குன்னு. ரைஸில் ஓரமாக குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மட்டன் மிளகுக்கறி குழம்பையும் மிளகு கறியையும் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.